சாதிக்க வயது ஒரு தடையில்லை என நிரூபித்து தடகள போட்டியில் பங்கேற்று அசத்தி வருகின்றனர் முதியவர்கள். சென்னை நேரு விளையாட்டரங்கில் 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 88 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டிகளில் இந்தியா, சீனா, ஜப்பான், இலங்கை உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்த 3500 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 70 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் இளம் தலைமுறையினர் பலருக்கும் உதாரணமாக விளங்கி வருகின்றனர் இந்த முதியவர்கள். அதனால் இளைஞர்கள் செல்போன், இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு விளையாட்டில் ஆர்வத்தை செலுத்தணும். ஆசிரியர்களும் அம்மா அப்பாமார்களும் அவங்கள விளையாட்டில் ஆர்வத்தை மேற்கொண்டு நல்லா சொல்லிக் கொடுக்கணும். விளையாண்டு அவங்க பெரிய அளவில் வரணும். ஒரு ஆர்வம் தான் கடைசி வரை. ஏஜ் இஸ் நாட் எ நம்பர். இப்போ நம்ம ஓடினா இன்ஸ்பிரேஷன், யங்ஸ்டர்ஸ் ஓடுவா, சரி தாத்தா ஓடுறா நம்மளும் ஓடுவோம் அப்படின்னு. அவர் தான் என்னுடைய டாக்டர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தாங்க அக்கா எல்லோரும். மொபைல் போன்களுக்குள் மூழ்கியிருக்கும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் சாதிக்க வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.